Welcome to WinPlus Max channel. முக்கோணவியல் பயிற்சி 3.1ல் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். அதாவது cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta equal to 1. இதுக்கோட மதிப்பு 1 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரூஃப் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்குன்னா sin power 4 alpha plus sin power 4 beta equal to 2 sin square alpha into sin square beta. அதே மாதிரி செகண்ட் ஒன்று எப்படி இருக்குன்னா cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha வேல்யூ வந்து 1ன்னு இருக்கணும். சரிங்களா? இப்போ கொடுக்கப்பட்டு எழுதியிருக்கும் cos power 4 alpha divided by cos square beta plus sin power 4 alpha divided by sin square beta equal to 1. இந்த வேல்யூ எப்படி எழுதியிருக்கும் implies இப்போ செகண்ட் டேர்ம் ரைட் சைடு கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட் டேர்ம் அப்படி வச்சுக்கோங்க cos power 4 alpha divided by cos square beta is equal to 1 minus sin power 4 alpha divided by என்ன வரும் sin square beta is equal to மீச்சமாக எடுத்தோன்னா என்ன வரும்னா sin square beta minus sin power 4 alpha divided by sin square beta. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது நமக்கு cos power 4 alpha divided by cos square beta. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். இந்த தொகுதியை கொண்டு இதை பகுதி இன்ட்டு பண்ணணும். அது மாதிரி இதில் உள்ள பகுதியை கொண்டு இதில் உள்ள தொகுதி இன்ட்டு பண்ணிடலாம். அப்போ என்ன வரும்னா cos power 4 alpha into sin square beta is equal to cos square beta into sin square beta minus sin power 4 alpha. implies cos power 4 alpha ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணலாம்னா cos square alpha the whole squareனு போடலாம். மீதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க sin square beta equal to cos square beta into sin square beta minus sin power 4 alpha. ஃபஸ்ட் என்ன இருக்குது cos square alpha the whole square into sin square beta இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா cos square alpha வேல்யூ வந்து இப்படி ஒரு ஃபார்மில் இருக்குது cos square alpha plus sin square alpha equal to 1. இது cos square alpha மதிப்பு என்ன போட்டுடலாம்னா 1 minus sin square alpha போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கடைசி ஸ்டெப்பில் cos square alpha பதிலாக 1 minus sin square alpha implies one minus sin square alpha the whole square. அடுத்த ரிமைனிங் அடுத்த என்ன இருக்குது sin square beta equal to அது மாதிரி cos square betaன்னு இருக்குது. cos square betaக்கு வேல்யூ என்ன போட்டலாம் 1 minus sin square beta 1 minus sin square beta into அடுத்த என்ன இருக்குது sin square beta minus sin power 4 alpha. இதை வந்து a minus b the whole squareல எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம்னு வரும்னா a ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் b ஸ்கொயர்னா sin power 4 alpha minus 2abனா 2 sin square alpha into அடுத்த என்ன இருக்குது sin square beta is equal to நம்ம இதை வந்து இந்த ரெண்டு டைமை இன்ட்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 1 வச்சு நம்ம இதையும் இன்ட்டு பண்ணணும். அதேமாதிரி அடுத்தது sin square beta வச்சு இதையும் இன்ட்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு sin square beta இன்ட்டு பண்ணலாம். இப்போ என்ன வரும்னா sin square beta அது மாதிரி 1 வச்சு அதை இன்ட்டு பண்ணும்போது என்ன வரும்னா செகண்ட் டைம் இன்ட்டு பண்ணும்போது sin power 4 alpha. இப்போ ரெண்டாவது டேர்ம் வச்சு இந்த ரெண்டை இன்ட்டு பண்ணிடலாம். மைனஸ் sin square beta இருக்குது, அடுத்தது மைனஸ் ப்ளஸ் sin square beta இருக்குது. ரெண்டு இன்ட்டு பண்ணும்போது என்ன வரும்னா நமக்கு மைனஸ் sin power 4 beta அது மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே sin square beta இருக்குது, அங்கே sin power 4 alpha இருக்குது. அப்போ sin square beta அடுத்தது sin power 4 alpha
இப்போ இந்த சைன் ஸ்கொயர் பீட்டா வச்சு இந்த 3 டேர்மை இன்ட்டு பண்ணிடலாம். என்ன வரும்? ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin power 4 alpha into sin square beta minus 2 sin square alpha sin square beta equal ரைட் சைடு வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. sin square beta அது மாதிரி sin power 4 alpha அடுத்தது sin power minus sin power 4 beta அடுத்தது sin square beta plus into sin power 4 alpha. சரியா? இங்கே sin square beta இருக்குது, இங்கேயும் sin square beta இருக்குது. ரெண்டுமே இது லெஃப்ட் சைடும் மைனஸில் தான் வரனால ரெண்டையும் முதல்ல கேன்சல் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். செகண்ட் டைம் பாருங்கள், sin power 4 alpha sin square beta அதே மாதிரி sin square beta sin power 4 alpha இருக்குது. ரெண்டு சேம் டேர்ம் தான். இந்த டேர்மும் சேம் டேர்ம் தான். இது ரெண்டு இது லெஃப்ட் சைடும் நெகட்டிவில் வரும். அது முன்னாடி இதை கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்குது. இதெல்லாம் ரிமைனிங் என்ன இருக்குது? மைனஸ் 2 sin square alpha sin square beta equal to minus sin power 4 alpha minus sin power 4 beta. இப்போ மைனஸால் இன்ட்டு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் ஆயிரும். இது பாசிட்டிவ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும், இதுவும் ப்ளஸ் ஆயிரும். நம்ம எப்படி எழுதலாம்னா இம்ப்ளாய்ஸ் மைனஸால் பெருக்கிட்டோம்னா sin power 4 alpha plus sin power 4 beta is equal to 2 sin square alpha அதே மாதிரி sin square beta. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட் ஒன்று இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் ப்ரூவ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன்று இருக்குது cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha equal to 1ன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் உள்ள ரிசல்ட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் எவ்வளோ ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு? sin power 4 alpha plus sin power 4 beta is equal to என்ன இருந்துச்சு? 2 sin square alpha sin square beta. sin power 4 alpha எப்படி எழுதலாம்னா sin square alpha the whole square sin square alpha the whole square plus sin power 4 beta எப்படி எழுதலாம்னா sin square beta the whole square. இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. என்ன வரும்னா மைனஸ் 2 sin square alpha அதே மாதிரி sin square beta equal to 0. இது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த மாடலில் இருக்குது. அப்போ நம்ம a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எழுதிடலாம். என்ன வரும்? sin square alpha மைனஸ் sin square beta the whole square equal to 0. இப்போ இதில் என்ன எழுதிடலாம் நம்மளுக்கு? sin square alpha மைனஸ் sin square beta is equal to 0. இப்போ implies sin square alpha is equal to என்ன கிடைக்குதுன்னா sin square betaன்னு கிடைக்குது. அதாவது sin square alphaவும் sin square betaவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ sin square alphaனா என்ன போட்டலாம்னா 1 minus cos square alpha 1 minus cos square alpha is equal to அடுத்தது sin square beta. sin square betaன்னு என்ன போட்டலாம்? 1 minus cos square beta. ஒன்று கேன்சல் ஆகிரும். இந்த மைனஸையும் அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குன்னா cos square alpha equal to cos square beta. செகண்ட் பார்ட் கொஸ்டின் பாருங்கள். cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? cos power 4 beta divided by cos square alpha plus sin power 4 beta divided by sin square alpha is equal to sin square alpha வந்து sin square beta னா இரண்டு என்ன போடலாம்? அடுத்தது sin power 4 beta sin power 4 alpha equal to என்ன போடலாம்? sin power 4 beta. அது மாதிரி cos square alpha equal to cos square beta னா cos power 4 alpha equal to cos power 4 betaன்னு எழுதலாம். இப்போ தொகுதியில் cos power 4 beta இருக்குது. cos power 4 betaவோட வேல்யூ வந்து என்ன இருக்குது?
இந்த இருக்குது காஸ் பவர் 4 பீட்டான்னா என்ன போட்டுடலாம்னா காஸ் பவர் 4 ஆல்பான்னு போட்டுடலாம். அதே மாதிரி சைன் பவர் 4 பீட்டானா என்ன போட்டுடலாம்னா சைன் பவர் 4 ஆல்பான்னு போட்டுடலாம். சரியா? இப்போ காஸ் பவர் 4 பீட்டாக்கு பதிலாக காஸ் பவர் 4 ஆல்பா, காஸ் பவர் 4 ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் அதே மாதிரி சைன் பவர் 4 பீட்டா, சைன் பவர் 4 பீட்டா சைன் பவர் 4 ஆல்ஃபா, சைன் பவர் 4 ஆல்ஃபா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. தொகுதியில் காஸ் பவர் 4 ஆல்ஃபா, பகுதியில் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அடிச்சிடலாம். அடிச்சோன்னா மீதி என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அது மாதிரி இங்கே சைன் பவர் 4 ஆல்ஃபா, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ரெண்டே அடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்குன்னா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ரிமைனிங் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது. இதனுடைய மதிப்பு வந்து 1ன்னு தெரியும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1. இதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.